தற்போது சென்னை விமான நிலையத்திற்கு விஜய் வந்துவிட்டார். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து கோவை புறப்படுகிறார் விஜய். தற்போது விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். கள தகவல்கள் என்ன? வணக்கம். ஈரோட்டில் இன்றைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நீலங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்ட விஜய் தற்பொழுது சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலியமாக கோவை செல்லும் அவர் கோவையிலிருந்து சாலை மார்க்கமாக ஈரோட்டுக்கு செல்ல திட்டமிட்டிருக்கிறார். அதாவது கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகாக பொதுவெளியில் நடக்கக்கூடிய மக்கள் சந்திப்பு கூட்டம் என்பதால ஈரோட்டுல காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் பல அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை தனியார் கல்லூரி இருக்கக்கூடிய அந்த இண்டோர்ல மக்களை சந்தித்து பேசியிருந்தார். அதற்கு பிறகாக புதுச்சேரியில மாநிலத்துல மக்களை சந்தித்து விஜய் பேசியிருந்தார். இந்த நிலையில தமிழகத்துல கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகாக ஒரு பொது நிலையில நடக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் சந்திப்பு கூட்டம் என்பதால மிகுந்த எதிர்பார்ப்பு என்பது எழுந்திருக்கிறது. காவல்துறை சார்பாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் அந்த கூட்டம் நடைபெறும் இடத்துல பல்வேறு நிபந்தனைகள் கட்டுப்பாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கழிப்பறை, குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சரளை அருகே இருக்கக்கூடிய சுங்கச்சாவடி அருகே இந்த மக்கள் சந்திப்பு கூட்டம் என்பது சரியாக 11 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை இந்த கூட்டத்தில் விஜய் பேசுவதற்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தற்பொழுது சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலியமாக விஜய் கோவை சென்று கோவையிலிருந்து சாலை மார்க்கமாக அவர் ஈரோடு செல்ல இருக்கிறார். கோயம்புத்தூரிலும் விஜய் வருகைக்காக ரசிகர்கள் குவிய தொடங்கி இருக்கிறார்கள். கோவை விமான நிலையத்திலும் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது எந்த விதமான அசம்பாவிதமும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக பல்வேறு நிபந்தனைகளை காவல்துறை விதித்திருக்கிறார்கள். கூட்டம் நடைபெறும் அந்த ஈரோடு பகுதியில கூட்டம் நடைபெறும் இடத்துல காலை முதலே மக்கள் அதிகமாக வர தொடங்கி இருக்கிறார்கள். கோவை விமான நிலையத்திலும் தாவேகா தொண்டர்கள் அதிக அளவு குவிந்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் சென்னை விமான நிலையத்தில் தனி விமானம் மூலியமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கோவைக்கு புறப்பட்டிருக்கிறார். கோவையிலிருந்து சாலை மார்க்கமாக ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சரளை அருகே இருக்கக்கூடிய சுங்கச்சாவடி அருகே மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு அவர் செல்ல இருக்கிறார். சரியாக 11 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை அவர் பேசுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் மக்கள் மத்தியில் விஜய் என்ன பேச போகிறார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே தன்னுடைய தேர்தல் பணிகளை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில தாவேகாவும் தன்னுடைய இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்துல அரசை விமர்சித்து விஜய் என்ன பேச போகிறார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய நிலையில சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலியமாக கோவை புறப்பட்டிருக்கிறார். கோவையிலிருந்து சாலை மார்க்கமாகவும் விஜய் ஈரோடுக்கு செல்ல இருக்கிறார். வெங்கட், இப்ப கோவை விமான நிலையத்துல ஏற்பாடுகள், அதே போல அந்த மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெறும் இடத்துல ஏற்பாடுகள்னு செய்யப்பட்டாலுமே கூட கோவையில இருந்து சாலை மார்க்கமாகத்தான் ஈரோடு செல்கிறார். செல்லும் வழியில் ரசிகர்கள் பின்தொடரவும் கூடவும் அங்கேயும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த பகுதிகளில் ஏதேனும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கா? போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கா? அது பற்றிய விவரங்கள். நிச்சயமாக இந்த கூட்டம் ஈரோட்டில் இதுபோல மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெறும் என அந்த அறிவிப்பு வெளியானதற்கு பிறகாக நேற்றைய தினம் கூட தாவேகா சார்பாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து செல்ல வேண்டாம். அந்த கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு அவர் வரும் பொழுதோ, அந்த கூட்டம் முடித்துக் கொண்டு அவருடைய வாகனம் புறப்படும் பொழுதோ யாரும் இருசக்கர வாகனத்தை பின்தொடர வேண்டாம் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல்கள் தாவேகா சார்பாக அதிகாரப்பூர்வமாக அவர்கள் அறிவிப்பில் வெளியிட்டிருந்தாங்க. தற்பொழுதே கோவை விமான நிலையத்துல தொண்டர்கள் அதிக அளவு குவிய தொடங்கி இருக்கிறார்கள். அங்கேயும் கோவை விமான நிலையத்திலும் 60க்கும் மேற்பட்ட காவலர்கள் தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பேரிகேட் மேல ஏறி நின்றோ, மற்ற ஏதாவது ஒரு உயரமான கோபுரமோ, மற்ற எந்த இடத்திலுமே தொண்டர்கள் உயரமாக ஏறி நின்று அவரை பார்ப்பதற்கு எதுவாக இருக்கக்கூடிய அந்த அனைத்து இடங்களிலுமே காவல்துறை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த அசம்பாவிதமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் கோவையிலிருந்தே அவர்கள் அந்த பாதுகாப்பு பணியை தொடங்கி இருக்கிறார்கள். கோவையிலிருந்து ஈரோடு செல்வதற்கு கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டருக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட ஒரு தொலைவில் விஜயுடைய வாகனத்தை யாரும் பின்தொடர வேண்டாம் என ஏற்கனவே தாவேகா சார்பாக ஒரு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே ஒரு சில தொண்டர்கள் அவர் புதுச்சேரி செல்லும் பொழுதும் சரி, காஞ்சிபுரம் செல்லும் பொழுதும் சரி, ஒரு சில தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தை பின்தொடர்ந்து வந்த நிலையில இன்றைய தினமும் அவர்கள் பின்தொடர்வாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் காவல்துறை அவர்களை கட்டுப்படுத்துவார்கள் எனவும் தாவேகா தொண்டர்கள் சார்பாக என விஜயுடைய வாகனம் கோவை சென்றதற்கு பிறகாக விஜயுடைய வாகனத்துக்கு முன்பு பின்பு என விஜயுடைய வாகனத்தில் செல்ல வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாகனத்தில் தரக்கூடிய
இருக்கக்கூடிய நபர்கள், இருசக்கர வாகனத்தில் பின்தொடரக்கூடிய நபர்களை கட்டுப்படுத்துவதற்கு அதிக ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. விஜய் வாகனத்தை எந்த வகையிலுமே தொண்டர்கள் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டருக்கு மேலாக இருக்கிறது. கோவையிலிருந்து ஈரோடு செல்வதற்கு 60 கிலோமீட்டருக்கு மேலாக இருக்கக்கூடிய நிலையில அந்த இடைப்பட்ட இருக்கக்கூடிய பகுதியில, அதே போல அந்த இடையில் இருக்கக்கூடிய ஊர்ல இருந்து வாகனத்தை பின்தொடர தொண்டர்கள் அதிக அளவு பின்தொடர வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே தாவேக சார்பாக ஒரு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையும் அப்படி வண்டியை பின்தொடர்ந்து வரக்கூடிய நபர்களை கட்டுப்படுத்துவார்கள் என்கின்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. கோவையிலிருந்து ஈரோடு கூட்டம் நடைபெறும் அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய வழி முழுவதுமே விஜயுடைய வாகனத்தை யாரும் பின்தொடராதவன் ஈரோடு மாவட்டத்திற்கு நுழையும் பொழுதே அங்கிருந்து காவலர்கள் அந்த வாகனத்தை பின்தொடரக்கூடிய நபர்களை கட்டுப்படுத்துவார்கள் எனவும் ஏற்கனவே தாவேக சார்பாக வாகனத்தை பின்தொடர வேண்டாம் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.